பரமக்குடி ராம்நாட்டு பகுதி வாங்கப்பா. ராம்நாட்டு பகுதி கருவாட்டு வாசம் வரலாம். தங்க நகை வைர நகை மனம் இருக்காது, இங்கு தங்க வரும் உரை இருக்காது. இருக்கட்டும். என்னப்பா வேணும்? உங்க வியாபாரத்தை வெற்றியாக்கி தந்துருந்தேன், தடையில்லாம நடைத்தார. உன் பிள்ளைக்கு நல்ல மனதை கொடுத்து உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய குணத்தோட வாழ்க்கையை நல்லா வச்சு தந்தா போதுங்களா? இப்போதைக்கு பிரிவும் பிரச்சனையும் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு, அதை சீர்திருத்தி ஒற்றுமையாக்கினா போதுங்களா? கால் ஒட்டுவா. தமிழகத்து தற்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி கேட்டு சொல்லுந்தா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். செய்வன கோளாறு இருக்கு, அதை நீக்கிறத நீ தைரியமாக இருக்கலாம். ஒரு குறை இனி வராது. போயிட்டு வா, வெற்றியாகும். இந்த கடையில் போய் இதை வீட்டில் வை. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இஸ்லாமிய மகன் பாப்பா ஊரையும் மாற்றி உலகை மாற்றி வாழ வைத்தான் நபிநாயகன். என்ன நேரமோ. இன்னொரு தரம். தம்பி சோபா இருக்கியா? உன் பேர் என்ன விருப்ப? என்னடா உன் பிள்ளைக்கு என்னடா பண்ணணும்? அவனை மனநிலைகளை சரிப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு வேலையை உருவாக்கி தரேன். உன்னுடைய சொந்த பந்தங்கள் பகையாகி உன்னை வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன்னை உரிமையாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவான் தீர்த்துருவட்ட. ராம்நாட்டு பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா மகாராஜன் வரலாம். இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா உன் கடன் தீர்ந்தாச்சு, சந்தோஷமா இருப்போ. கால் வந்துட்டு வரலாம். வீடு இடம் தகுந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க பக்கத்தில். என்ன வீட்டுக்கு என்னாச்சு? வரலாம். அப்பா ஆத்தா என்ன வேணும்? கண்ணை முடிக்கா பார்ப்போம். இன்னொருத்தர கால் விட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நித்தஞ்சண்டை தீராத வேணா வீட்டுக்குள்ள டெய்லி வாக்குவாதமும் சண்டையும் கச்சாப்புச்சாவும் நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் குடி போதையில் சொல்லிட்டோம்னு விடிய காலம் சொல்லுவான், ஆனால் சாயங்காலம் போல் சண்டை எழுப்பான். அவன் மண்டையை திருத்தி தரணும். யாரும் செய்வரை வச்சு இவங்க குடிக்கானா, இல்லை இயற்கையாக தான் குடிக்கானா, இல்லை புத்திமானாட்டம் எதுவும் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அவனை குடியிலேருந்து மீட்டி தரணும் கருப்பசாமின்னு காக்கியான். கால் வந்துட்டு என்னப்பா கால் வந்துட்டுவாங்க. வெளிநாட்டு சரக்கு அடித்தா போத வராதுலா என்ன? உன் மகனை திருத்தி தாரேன். மெல்ல மெல்ல 6 மாதத்துக்குள்ளே ஃபாரின் போக வைக்க. இந்தா நல்லா வெற்றி உண்டு. போ வாப்பா தம்பி. கால் விட்டு வரலாம். 3 தமிழ். நீ இதுவரை என்னை பார்க்க வந்திருக்கியா? நீ கேட்டுக்கலாம் 2 கேள்வி, என்ன ஒன்று கேட்டுக்கோ. 1 கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே எடுத்து வச்சுருக்கியா? என்ன இதுவரை போகலையா வெளிநாட்டுக்கு? பக்கத்தில் வா. மகனுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். மனைவியை பற்றி கவலைப்படா, சாதாரண விஷயந்தான். இந்தா ஒரு வீடு கட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கேன்.
செல்வாக்காக நடக்கும், மாளிகையாக அமைச்சுக்கா. நல்லா இருக்கும், போய்ட்டு வா. தேனி, தேனி எல்லை, தேனி, தேனி ராமநாடு உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான், இன்று இவ்வளவுதான். தேனி உத்தரவு இன்னைக்கு, இப்போ ராமநாட்டு உத்தரவு இவ்வளவுதான். தேனியாமா, தேனி பக்தர் மட்டும் வாங்க, ராமநாட்டு பக்தர் போய் உட்காருங்க. பிறகு பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேனி கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளியும் நான் கருப்பசாமியும் உங்கள் எல்லையில் இருப்போம். 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் போட்டி பொறாமையான கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் போட்ட முதலை எடுக்க முடியாத துயரமும் இந்த தொழிலையால் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அதனால் இப்போ பல லட்சங்கள் கடன்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். இந்த நிலைகளிலிருந்து விடுதலை ஆக்கி தரணும் கருப்பசாமி, நீ தான் தொலைன்னு கேட்குற. கால் வந்துட்டு வா. அமைதி. இந்தா வேற என்ன வேணும் மகளே? கடனை திருத்தி தரேன், உன் பிள்ளைய டாக்டர் ஆக்குதேன். இந்தா சந்தோஷமா ஓடிப்போ. ரியல் எஸ்டேட், தேனி ரியல் எஸ்டேட். கால் நட்டு வரலாம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. இன்னொரு தர காலம் சொல்லலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கழிந்த 6 ஆண்டு காலங்களாக மண்ணில் போட்ட பணத்தை உன்னால் திருப்பி எடுக்க முடியலை. மண்ணில் போட்டோம்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அதுக்கு எதுவும் வேறு எதுவும் கேடு நடந்திருக்குமா, இல்லாட்ட இயல்பாகத்தான் எனக்கு அது நடக்கவில்லையா? இதனால் நிறைய நஷ்டமும் நிறைய பண இழப்பும் வந்துருச்சு. இதனால் வீட்டுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் மன அமைப்பும் அமைதியும் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதை தெளிவாக்கி எங்களை வாழ வச்சு தரணும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் சீர்படுத்தி தரணும் என்று ஒரு கேள்வி. கால் வந்துட்டுவான். என்ன ஆஹா ஆஹா இருக்கியா? உன் எல்லையில் கருப்பசாமி இருக்காரா? அருவா அடிக்கணும்னு சொன்னியா, ஏன் வைக்கலையா? கால் வந்துட்டுவா. ஓ உன் வீட்டு பக்கம் நைட்டில் 2:45 மணிக்கு அப்படி சத்தம் கேக்கு. அந்த சத்தத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒரு உயிருக்கு அந்த ஏரியாவில் தவறு நடக்க போகுதுடா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது உன் வீட்டுக்குள்ள இல்லை, உன் வீட்டு எல்லையில் நாகதெய்வம் குடியிருக்கு இருக்கா. அதனால் உனக்கு அது ஒரு காப்பு. இப்போ இழந்த பணத்தை மீட்டித்தாரேன், உன் தலைவனுடைய ஆரோக்கியத்தை நல்லாக்கித்தாரேன், அவர் பணத்தில் கை வைக்காமல் உன்னைய வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வா. போட்டது முளைக்குமடி கண்ணம்மா. பொண்ணுக்கு என்னம்மா செய்யணும்? இந்தா வெற்றிகரமாக நடத்தி தரேன், அதில் எந்த மனச்சலனமும் ஏற்படாது, தைரியமாக இரு, ஜெயிச்சு தரேன். இந்தா புண்ணியமாக இருப்பாய் மகளே, வாழ்க. அதே தேனி எல்லை, தேனி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் வாருங்கள். தலைவன் தலைவியா நீங்கள் வாழ்க. தேனியில் எந்த இடம்? சரி, பழனி செட்டிப்பட்டி. சொலக்கருது ஆடுது, நிறைய தானியங்கள்லாம் போடக்கூடிய இடமோ, வயல்வெளிகள், சோளம் நெல் இந்த மாதிரி எல்லா தானியமும் இருக்க.
சோலையாக வளர்ந்துருக்க அதான் பார்த்தேன். கரெக்டு, நல்லது, புண்ணியம் பெற்றீர்களப்பா. காலில் வந்துட்டு வாங்க. பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? கை தூப்புற பிள்ளைய பற்றி பார்த்துருக்கீங்களா? கை தூங்குற பிள்ளைகளை அப்பா அம்மாவுக்கு அடுத்து அங்கிட்டு போய் தான் இருக்கும். ஏன் நம்ம என்ன செய்வோம்? அந்த கை தூங்கும்போது கையில் என்ன செய்வோம்? ஒரு குடுப்பு கொடுப்போம், இல்லைன்னா கையை வாயில் வைக்காத இடம் இழுத்து இழுத்து விடுவோம். இவங்க கூட இருந்தால் நம்மளை என்ன செய்யாது? கை துப்ப விட மாட்டாங்கன்னு சொல்லி அதை தனியாக போய் உட்காந்துட்டு ஒத்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி உன் பிள்ளைகிட்ட மனதுக்குள்ளே ஒரு சின்ன தவறு இருக்குது. அது நட்பு காதல் சம்பந்தமான தவறாகவே இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஜாதகத்தில் அதற்கு இடமும் இருக்குது. அதனால் அவன் மன அலைகளை மாற்றி பக்குவமாக அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்து ஜெயிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. வர வைப்போம். கால் வந்துட்டு வாங்க. நிலவுக்கு வானம் உண்டு. தாப்பா, உன் பிள்ளை உனக்கு இணங்குவான். இனமெச்ச புகழோடு உன் பிள்ளை குட்டியோடு வாழ்வாய். இந்தா தொழிலை வெற்றியாக்கித்தானே, தடையில்லாமல் நடத்தித்தானே. ஆடி 30 தொடங்கும். சந்தோஷமா இருங்க, வெற்றி உண்டுப்பா. வாழ்க்கை. தூத்துக்குடி தம்பி, கல்யாணம் முடிச்சியாடா? நீ கல்யாணம் முடிச்சியா? தூத்துக்குள்ள பெண் பார்த்துக்கிட்டு அலையுதியா? நீயா பார்த்துக்கிட்டு அலையுதியா? நீயும் பார்க்குற. நீ எப்படி பார்க்குற? இப்படி கண்ணால் எப்படி பார்க்குற? இப்படி பார்க்குறியா? கால் வந்துட்டு வா. ஹெலிப்பே வரலாம். ஆதனூர் தூத்துக்குடி. நிலவுக்கு என்னிடம் ஏனடி கோபம் நெருப்பாய் மாறியது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கியா? போகணும்னு ஆசைப்படுறியா? கண்ணை முடிக்கிறியா? மூடு. சரி, மார்ச் மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வா. அதுக்குள்ளே பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களும் உனக்கு வெற்றியாக நடக்கும். இந்தா ஜெயிச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? சுத்தமாக தொழில் இல்லை. நான் வரும்போது ரொம்ப நட்டத்தில் தான் வந்தேன். போன வாரம் நான் வந்தப்போ உனக்கு கை நட்டுக்காரன்னு சொன்னீங்க. சுத்தமாக தொழிலை உருவாக்கி தரேன். அடுத்த வாரம் என்னையை வந்து பாரு, எல்லாம் வெற்றி அடைஞ்சிடுவேன். நல்லா. மார்ச் மாதம் அதே தூத்துக்குடி எல்லை தொழில் நஷ்டத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள். ஏமா நீ என்னம்மா தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா வந்தோன்னு வரவில்லை. என்னப்பா தொழிலே? கால் வந்துட்டு வரலாம். டிங் 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 டிங். தூத்துக்குடியா பக்கத்து ஊரா? மணிக்கட்டி மாடா எங்கே இருக்கான்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்பொழுது ஓராண்டு காலத்துக்குள்ளே உனக்கு தொழிலில் நஷ்டமும் மனவேதனை நடக்கு. இடமாற்றமா அல்லது வேறு எதுவும் முடக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? அதே மாதிரி சில பேர்களுக்கு பண விஷயத்தில் ஏற்பாடு பண்ணி மனவேதனை அடைஞ்சிருப்பாய். அந்த துயரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கணும். வேறு என்னப்பா செய்யணும்? இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன். இந்த தொழிலை வெற்றியாக்கி தாரேன். பையனுக்கு கல்யாணம் வரக்கூடிய தை மாதத்தில் வெற்றிகரமாக நடக்கும். மகிழ்ச்சி பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். 3 முறை என்னை பார்க்க வருவாய். சென்று வருக. அதே தூத்துக்குடி எல்லை நான் கொடுத்த பணம் திரும்பி வரலன்னு வருத்தப்பட்டவங்க யாரு? யாருக்கிடையும் கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காளி ஒரு பக்கம், மாறி ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ 2 ஆண்டு காலங்களாக பல லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்திருக்கிறார்கள்.
இடையில உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டும் மனக்குழப்பத்தை அடைந்து விட்டீர்கள். அதனால் இழந்து போன பணத்தை பெற முடியுமா, அடுத்த தொழில் பார்க்கவா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கிய. உண்மையா இல்லையா? தொழிலை பார்க்கலாம், அதுக்கு வேண்டிய பணத்தையும் தரேன், ஆரோக்கியத்தையும் தரேன். வேறு என்ன வேணும்? கல்யாணத்தையும் நடத்தி தரேன், தொழிலையும் விருத்தி ஆக்கி தரேன். இந்தாடா தம்பி, பணம் தானடா உங்களுக்கு வேணும். இந்த அப்படி நல்லா இருக்கும். ஓ இந்தா ஜெயிச்சுக்கா குட்டி, நல்லா இருக்கு. போ போ போ. இருக்கங்குடி மாரியம்மாவரால் என்ன விஷயம்? அங்கே எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? மாதம் மாதம் சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆதனூர் கால் வந்துட்டு வா. இந்த பிள்ளையுடைய ஆத்மாவில் மன அதிர்ச்சியும் பய உணர்வும் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் பிடிக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஒரு மனப்பயம், தன்னை அறியாமல் மனதுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுது, அவாட்டு போய்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பிள்ளைய நல்லா வாழ வச்சா போதும்ல. ஒரு முறை காலில் விட்டுவா போ. இல்லை கேரளாவில் வந்து ஒரு பூஜையை போடுங்க. இந்தா சாப்பிட்டு பார்ப்போம். குடி 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 குடி. தேய்ச்சி குளிக்க வச்சிருமா. மனநிலைகள் நேரிலிருந்து மாறும். இனி எந்த பயமும் வராது, தெளிவாக இருப்பாங்க. கருப்பசாமிக்கு வெற்றி உண்டு. ஓடு. நாங்கள் கொடுத்தாச்சு. சக்தியே துணை. பெரிய மனிதரே வறுமையா நல்லா இருக்கும். சரி, கருப்பசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? தூத்துக்குடி. ராகவனே ரமண ரகுநாதா கடலாதா என்ன கிறிஸ்தவ கோயில் எதுவும் பக்கத்தில் இருக்கும்? மாதா கோயில். ரேடியோ சத்தம் போடும், ரேடியோலாம் போஸ்ட் பாடுமா? இன்னொரு கால் வந்துட்டாங்க. சில கருப்பசாமிக்கு பக்கத்துலேருந்து பிராந்தியை கொஞ்சமாக ஊற்றி கொடுப்பாங்க. பிராந்திய ஒரு டவுன் ஊற்றி இந்தாங்க சாமி தான் கிடக்கும் குடிங்க. ஆட்டுவேன் அப்படி சொல்கிற சாமி இருக்கியா? நம்ம குடிக்க வேண்டாம், நம்ம ஸ்டடியாக இருப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் கொஞ்சம் மன அழுத்தமும் குழப்பமும் வந்திருக்கு. உண்மையா இல்லையா? அதனால் இப்போ கடன்பட்டு கொஞ்சம் மன உபாதைகள். அடுத்த கட்ட நடவடிக்கையை காப்பாற்றுவது எப்படி, என்ன வழிக்கு போனால் சரி வரும், ஒன்றும் தெரியாத மனவேலையில் இப்போ உட்காந்துருக்கிறான். உண்மை தானே? கால் வந்துட்டுவான். வேற என்னப்பா வேணும் உனக்கு? ஒரு வாரங்காலு உத்தரவா தரேன். இந்தா இனிமே நீ குடிக்க மாட்டாய், நிலையான தொழில் அமையும், அதெல்லாம் நோய் இல்லாமல் தீர்த்து தந்துடுறேன். நீ தைரியமாறு. பக்கத்தில் வாடா. கல்வி ஆகுவான், ஆசிரியர் ஆகுவான். சென்று வருங்க. கர்மசாமிக்கு தர்மபுரி. தர்மபுரி கால்லுன்றாப்பா. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, ஆசைக்கு அளவு உண்டு, எனக்கு என்ன உண்டு, ஏன் படைத்தானோ இறைவன் என்னை. இன்னொரு தரம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் இடம் சொந்தமாக மனவேதனையும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடத்தில்
குடும்பம் ஒரு பக்கத்தில் உன்னைய குமரி மனவேதனை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம், விதி ஒரு காரணம். இவை இரண்டிலும் உன்னை தெளிவாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இதோ நல்ல வழக்கறிஞரை தாரேன், உன் சொத்தை ஜெயிச்சு தாரேன், போ, வெற்றி ஆக்கிடுவோம். நல்லா வாப்பா தர்மபுரி காலன்ட்டு வரலாம். தர்மபுரி கல்யாணத்தை வந்துமா கேட்டு வந்தது யாரு? வாப்பா என்ன வேணும் உனக்கு? கோடி ரூபாய்க்குள்ளிய கடனை நான் தீர்த்து தந்துடுறேன். உன் பையனுக்கு நிலையான வேலையை கொடுத்து வாழ்க்கையை அமைச்சு தரப்பா. எல்லாம் வெற்றி ஆயாச்சு. என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா, ஜெயிச்சு வந்துடுவேன். இந்தா ஆனந்தமாக இருப்போம். வாமா கால் வந்துட்டு வாமா. எங்க ஊரு மாரியம்மா, தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா. மாரியம்மா எங்க இருக்கா? நான் உன் பையனை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? என்ன படிச்சிருக்கான்? கண்ண முடிக்கா? இப்போ என்னடா வருமானம் உனக்கு? இந்தாடா செப்டம்பர் மாதத்தில் உனக்கு வேலை கிடைக்கும், ஐபிஎஸ்சில் கல்யாணம் நடக்கும். இந்தா கணக்கு தேர்த்தார். பொண்ணுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இவனுக்கு முடிப்புமா அவளுக்கு முடிப்புமா? ஐபிஎஸ்சி வேற பொறுமையாரு, எல்லாம் ஜெயிச்சுட்டாரு. போ இந்தா பக்கத்தில் வா. வாத்தா பின்னால. இந்தா நல்லா இந்தாடா பணம், சந்தோஷமா இரு. இந்தாம்மா போயிட்டு வா. குடிக்க விடாமல் தடுத்துருவோம். உன்னை மட்டும் தான் கூப்பிட்டா பின்னால் வந்து உட்காந்து அதுக்கு சொல்ல முடியுமா? காப்பாற்றி தரேன், போயிட்டோம். பாட்டியை தூக்குடா, பாட்டியை தூக்குடா. கருப்புசாமிக்கு வழக்கு யாருக்கு பாருக்கு? தருமபுரியில் வழக்கு என்ன வழக்கு? என்ன வழக்கு? நில வழக்கு. கலந்து என்ன வழக்கு இல்லை, என்ன வழக்கு? என்னன்னாச்சு உங்களுக்கு? தருமபுரியிலலாம் நீங்கள் என்னங்க வரேன், அது கூப்பிட்ட ஆட்களை தவிர வேறு யாரும் இந்த லைனுக்குள்ளே வரக்கூடாது. மன அலைகள் மாறும், தப்பாக நினைக்கக்கூடாது. இன்னொரு காலம் ఉంటాయా? வரலாம். உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். நீ வச்சிருக்க பத்திரம் மாதிரி இன்னும் 2 பத்திரம் இருக்கு, சரியா? அந்த பத்திரம்லாம் டூப்ளிகேட். ஆனால் நீ வச்சிருக்கிறது பொய்ன்னு சொல்லி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைங்கிறது நிரூபிச்சு உன் சொத்தை வாங்கி தந்தா போதும்லடா. கால் வந்துட்டு வா, போ.